Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம எல்லார் வீட்டுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி 20 க்ளீனிங் டிப்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு. நிறைய பேர் வந்து இன்னும் இந்த மாதிரி க்ளீனிங் டிப்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு 9 சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இவ்வளவு ஈஸியான ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த 9 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த பித்தளை பூஜை சாமானெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமான வேலை. எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும், அதனால ரொம்ப நேரம் தேய்ச்சி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த பூஜை சாமானெல்லாம் சிரமமே இல்லாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். குத்து விளக்கெல்லாம் இந்த மாதிரி பார்ட்டாக கழட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா விளக்குமே எண்ணெயெல்லாம் தொடச்சி பார்ட்டாக கழட்டி வச்சுருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன். பாதி அளவு எடுத்தால் போதும், ஏன்னா நம்ம அந்த விளக்கெல்லாம் உள்ளே போடும்போது தண்ணி மேலே வரும், அதனால் கம்மியாக எடுத்தால் போதும். ஒரு லெமன் சைஸு புளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா டக்குன்னு பொங்கி மேலே வரும். அதனால் நம்ம தொடச்சி வச்சுருக்க பூஜை சாமானெல்லாம் ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒவ்வொன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சி சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ரொம்ப குவிக்காகவே அந்த கரை எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். நம்ம ஜஸ்ட் அப்படியே லேசாக தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம அதிகமாக தேய்ச்சி சிரமப்படாமையே பூஜை சாமானெல்லாம் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணியை வந்து உடனே கீழே ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம கேஸ் ஸ்டவோட பர்னரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்னரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண கருப்பாயிரும். சில சமயங்களில் அடைப்பு ஏற்பட்டு சரியாக எரியாது. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த புளி தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஜஸ்ட் அப்படியே உள்ளே போட்டுட்டு ஓவர் நைட்டு விட்டுருவேன். ஓவர் நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் போயிருக்கும். அடுத்த நாள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பில் இதை நல்லா அழுத்தி தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கருப்பு கலர்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்ல கலர் ஆயிரும். புதுசு மாதிரி ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து அந்த அடைப்பெல்லாம் நீங்கி பர்னர் வந்து நல்லா எரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் இருக்கிற விடாப்பிடியான கரையெல்லாம் எப்படி ஈஸியாக போக்குறது அப்படின்னு பார்க்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்துலலாம் பின்னால் இந்த மாதிரி கரையாயிரும். இது வந்து தேய்ச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதை ஈஸியாக போக்குறதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கரையெல்லாம் வந்து டக்குன்னு போகுது. ஸோ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா அந்த கரையெல்லாம் வந்து ஈஸியாக போயிடும். நம்ம எப்பயும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் டிஷ் லிக்விட் விட்டு நல்லா பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி எடுத்தோம்னா புதுசு மாதிரி பளபளன்னு ஆயிரும். பாருங்கள், அந்த கரையெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டிஃபன் பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்லலாம் இந்த மாதிரி குட்டியாக கேஸ்கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலே ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கும் போது க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை ஒரு கத்தி வச்சு எடுத்து பாருங்கள், பின்பக்கமெல்லாம் இந்த மாதிரி கருப்பாக பிடிச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சு க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 2-3 மூடி வினிகர் ஊற்றிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் போட்டுக்கிறேன். இதில் வந்து அந்த ரப்பர் எல்லாமே போட்டுடலாம். இந்த மூடியில் இந்த பகுதியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதனால் அந்த மூடி எல்லாமும் அந்த தண்ணியில் படுற மாதிரி நம்ம வச்சிடலாம். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக இருந்ததெல்லாம் வந்து அந்த தண்ணியில் அப்படியே ஊறி வெளியில் வந்துடும். இதை வந்து நம்ம எப்பயும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி டிஷ் லிக்விட் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருச்சு. அடுத்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. சீப்பு க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை. ஸோ அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ட்ரே எடுத்து இந்த அழுக்கான சீப்பெல்லாம் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற பேன் சீப்பு. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். இதில் வந்து கொஞ்சம் ஷாம்பு ஊற்றிக்கலாம், என்ன பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2-3 மூடி அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றினோம்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து ஊறி சீக்கிரமாக லூஸ் ஆயிரும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து ஒரு பழைய ப்ரஷில் லேசாக நம்ம க்ளீன் பண்ணாலே போதும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். சீப்பெல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். நம்ம அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சீப்பெல்லாம் வந்து க்ளீனாக இருக்குது. நம்ம வீட்டில் மிக்ஸி வந்து நம்ம டெய்லியுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் உத்து பார்த்திங்கன்னா அந்த பிளேடை சுற்றி நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். இதே மாதிரி பிளேடுக்கு கீழேயும் வந்து அழுக்கு சேர்ந்துருக்கும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் கழட்டி க்ளீன் பண்ண முடியாது. ஸோ மிக்ஸி ஜாரை ஈஸியாக எப்படி டீப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த மிக்ஸி பிளேடு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுறேன். அதுக்கு மேலே ஒரு 2 மூடி அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிறேன். வினிகர் ஊற்றினோன்னா பொங்கி வரும். இது அந்த அழுக்கெல்லாம் லூஸ் ஆக்கி நம்மளை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 சொட்டு நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விட் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் சுத்த விடலாம். பார்த்திங்கன்னா இப்படி நுரைச்சி வந்துடும். நம்ம மூடியெல்லாம் கூட பாதி க்ளீன் ஆயிரும். இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம உடனே கீழே ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணியை வந்து ஒரு ப்ரஷில் தொட்டு நம்ம மிக்ஸியோட இடுக்குகளை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துலலாம் நிறைய அழுக்கு இருக்கும். அதை எல்லாமே வந்து இந்த ப்ரஷில் எடுத்துக்கலாம். மேலே ஊற்றி க்ளீன் பண்ணாதீங்க, லைட்டாக ப்ரஷில் தொட்டு க்ளீன் பண்ணால் போதும். இதனால் மிக்ஸிக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் நிறைய நாளாக இப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், இதனால் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்து இந்த மிக்ஸியை ஒரு ஈர துணியில் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பர். துணி மாதிரி இருக்கும். இது நம்ம துவைச்சி பயன்படுத்திக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த சோப்பு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த பிளேடு சுத்தாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இப்படி கீழே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேய்ங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்பயும் கழுவுற மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த பிளேடு மேலே இருந்த அழுக்கு வந்து சுத்தமாக போயிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி வந்து டீப் க்ளீன் ஆகி பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் தோசைக்கல்லெல்லாம் யூஸ் பண்ண இந்த ஓரத்துலலாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காகி ஒரு திக்கு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நான்ஸ்டிக் தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் எதுவாக இருந்தாலுமே நம்ம ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த தோசைக்கல் வந்து வீணாயிரும். அதுக்கப்புறம் தோசையெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ இதை வந்து ஸ்க்ரப் பண்ணாமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கல்லை வந்து ஸ்டவ்வில் வச்சு மிதமான சூடில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு வந்து நான் அதில் தூவி விட்டுக்கிறேன். இப்போ கல் வந்து நல்லா சூடாயிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அந்த ஜூஸை வந்து அந்த உப்பு மேலே அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த லெமனை வச்சே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். சூடாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கில் குத்தி நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. சூடாக இருக்கும் போதே நம்ம தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே விட்டுறலாம், ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா அந்த லெமனோட தோலையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பெல்லாம் போயிடும். ரொம்ப அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமே வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 2-3 தடவை நம்ம க்ளீன் பண்ணால் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கிச்சனில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பட்டு சீக்கிரமாக அழுக்காயிரும். இதை வந்து ஈஸியாக நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு காட்டன் பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் 2-3 ட்ராப்பு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு வரும். இந்த தேங்காய் எண்ணெயை இது மேலே நல்லா பூசி விடுங்க. அப்போவே வந்து எல்லா அழுக்கும் போயிடும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் காட்டன் எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் போயிட்டு ஸ்விட்ச் போர்டு வந்து க்ளீன் ஆயிருச்சு. ஸ்விட்ச் போர்டு எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே இந்த மெத்தடு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து செம்பு பாத்திரத்தை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஸ்டோர் பண்ணி குடிக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த செம்பு பாத்திரம் வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது ஆக்சிடைஸ் ஆகி இந்த மாதிரி உள்ளெல்லாம் கருப்பாயிரும். இதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன், ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனில் இந்த உப்பு தொட்டு இப்படி தேய்ச்சோம்னாலே போதும். ரொம்ப குவிக்காக அந்த கருப்பெல்லாம் போய் ஒரிஜினல் கலரில் ஆயிரும் அந்த செம்பு பாத்திரம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸு. இதே மாதிரி பாத்திரத்தோட வெளியில் உள்ள எல்லாம் வந்து அந்த உப்பு தொட்டு தொட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடைஸ் ஆன அந்த கருப்பெல்லாம் வந்து போயிட்டு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளூ கலர் தண்ணி வந்து வெளியில் வந்துடும். அப்போ வந்து அந்த ஆக்சிடைஸ் ஆன லேயர் வந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து செம்பு பாத்திரம் க்ளீன் ஆயிடுச்சு. நீங்கள் செம்பு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா லெமன் ஜூஸு, உப்பு, தண்ணி 3 மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றி ப்ரஷ் வச்சு நல்லா கழுவி எடுத்துருங்க. இந்த வீடியோவில் வந்து பித்தளை பொருளும் செம்பு பாத்திரமும் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். போன க்ளீனிங் வீடியோவில் வெள்ளி பொருளெல்லாம் ஒரே நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 9 க்ளீனிங் டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.